ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க தமிழ்ல பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கிஃப்ட் வேற பேக் பண்ணணும். பேக் பண்ணாம இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேற இங்கேயே இருந்தாங்க, வெளியில போகாம. அதுக்கப்புறம் டின்னர் வாங்கிறதுக்கோசரம் வெளியில போனாங்க. அந்த கேப்பில் நாங்கள் கிஃப்ட்டை பேக் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு உள்ள கிஃப்ட்லாம் வந்து நாங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே எதுவும் வாங்கலை. அது வைக்கிறதுக்கான ஒரு பேக் தான் எதுவுமே இங்கே இல்லை. அதனால் ஒரு சம்மர் ஸ்டோர் போயிருந்தோம். அப்போ அந்த பேக் நல்லா இருந்துச்சு, அதையே வாங்கி அதிலே பேக் பண்ணியாச்சு. என்ன இருக்கு பாருங்க. ஃபைனலாக விஷ் பண்ணிவிட்டு அடுத்து என் ஹஸ்பண்ட் கூட கிஃப்ட்டையும் கொடுத்தாச்சு. அதையும் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லியாச்சு. ஏதோ என்னோட ஆசை, ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு. MB ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சரி, தேங்க் யூ. போட்டு விடுறப்பா. தேங்க் யூ. கரெக்டாக இருக்காங்க பாப்பா. ஓகேவா? ஃபைனலாக அவங்க கிஃப்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க வெள்ளி ரிங் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க ரிங்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஒரு டைமாக முடியாது. இப்போ அவங்க பர்த்டே அதுவுமா வாங்கி கொடுத்தாச்சு. வால்ட் வாங்கியிருந்தேன். வால்ட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். எங்கள் ரிலேட்டிவ் தான் அவங்க தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து நான் கேட்டிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவு நல்லா செமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்ஸ்டாவில் இருக்காங்க, என் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் டேக் பண்ணுறேன், பார்த்துங்க. என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு லீவ் கிடைக்கல, ஆனால் நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல. இது அதுக்கும் மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி தான் வந்து மதியானம் பர்மிஷன் கேட்டு வந்தாங்க. அதாவது நம்ம லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் ஈசிஆரில் இருக்கிற ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். மெனு கார்டு பார்த்தோம். மெனு கார்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி வந்திருக்காங்க. ஆனால் பார்க்கவே நல்லா செமையாக அழகாக இருந்துச்சு. செம்ம பிளேஸு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பார்பிக்யூ சிக்கன். அது தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா 2 பட்டர் நானும் எக் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து 2 மட்டன் பிரியாணி இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. பட்டர் நானும் எக் மசாலாவுக்கும் வேறு லெவல், நல்ல செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி. மட்டனும் நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே இந்த மட்டன் பிரியாணி வேறு லெவலுங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக ட்ரீட் கொடுத்தாலும் செம்ம ட்ரீட் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். வீடியோலாம் எடுத்துட்டு பில்லு வர முடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பில்லு வந்துருச்சு. பில்லு வந்தோடனே பே பண்ணிவிட்டு அதோட கிளம்பிட்டோம்.
ஈசிஆர் பக்கம் வந்தா இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணிப்பாங்க. ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட்டு கேப் புக் பண்ணியிருந்தோம். கேப் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா மெரினா மால் தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நிறையா டைம் சென்னை வந்திருக்கோம். ஆனால் ஒரு ட்ரிப் கூட விஜிபி, எம்ஜிஎம், விஷ்ணு வேர்ல்டுக்கு எதுக்குமே வந்து நம்ம போகவே முடிய மாட்டேங்குது. போகணும்னு நினைப்போம். என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படும். ஆனால் எந்த டைமுமே சான்ஸாக கிடைக்கல, போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு தான் ஒரு வெக்கேஷன் ட்ரிப் அன்னைக்கு போகணும். அம்மா வெயில் சாப்பிட்டு வெளில வரும்போது சரி ஓகே மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டா மாலுக்கு வந்தோம். மெரினா மாலுக்கு தான் நாங்கள் வர்றது ஃபஸ்ட் டைமு. எவ்வளோ வெயில் பாருங்கள். வெயிலுனால வெயில் அப்படி ஒரு வெயிலாக இருந்துச்சு சென்னையில். அடிக்கிற வெயிலுக்கு மால் உள்ள வந்தாலும் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து என் பையன் வந்து மொஜிட்டோ வேணும்னா மொஜிட்டோ வாங்கி கொடுத்துட்டு மாலுக்கு உள்ளே வந்தது தான் தெரிஞ்சிச்சு. எப்படி டைம் போனதுன்னே தெரியல. டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிருக்கோம். மெரினா மாலுக்கு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ப்ளே ஏரியாலாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு என் பையனை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நம்ம கூட வந்துட்டு இருந்தேன். என் பையனை என் ஹஸ்பண்டா காணும். எங்கே போனாங்கன்னு தெரியல. பார்த்தாங்க மாலில் உள்ள ஷாப்புக்கு போயிட்டாங்க உள்ள. அங்கே வந்து நாங்களும் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது தான் சொல்லுது இந்த இங்கே ஒரு ஷாப்பில் இருக்கோம் வாங்கன்ட்டு. போய் பார்த்தா என் பையனுக்கு சைக்கிள் இருந்தால அவ்வளோ பைத்தியம். அதனால இந்த சைக்கிளை பார்த்துட்டு நான் போய் சைக்கிள் விட்டுட்டு தான் வருவேன்னு சொல்லி அங்கே உள்ள சைக்கிளெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் டைம் ஆயிடுச்சு போவோம் வா ரூமுக்குன்னு சொல்லிட்டு அதோட கிளம்பிட்டோம். ஏரியாலேருந்து ஒரு கேபும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ தான் புக் ஆச்சு. அதிலே வந்துட்டோம். அங்கே மாலுக்கு போகும்போது என்னமோ செம வெயில். மால் விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோவில் ஏறினது தான் தெரிஞ்சிச்சு. ஏறினது செம்ம மழைங்க. மழைன்னாலும் அப்படி நல்லா மழை வெளுத்து வாங்கிடுச்சு. நாங்கள் சென்னை வந்ததுலேருந்து மழை தான். மழை நல்லா நைட்டில் பேசிட்டு தான் இருந்துச்சு. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முபா விலாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.